கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து தெய்வ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட கர்த்தரை உயர்த்தும்படியாய் சில பாடல்களை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்கிற அருமையான நல்ல பாடலை கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். பாவ இருள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவனானவர் நமக்கு தீபமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை உயர்த்தும்படியாய் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை கையை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம் ஆண்டவரை மகிழ்த்துகிறோம் என்கிற மனநிலைமையோடு கூட பாடுவோமே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தேவனானவர் தீபமாய் வந்து நம்மை தேற்றுகிறார். மகிழ்ச்சியோடு கூட பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்ல கையை தட்டி, சின்ன பிள்ளைகள் எல்லாம் நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். இருள் என்னை வந்து சொந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சொந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். கூட இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோய் வந்த பொழுதும் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டி துன்பத்தில் இருந்தெல்லாம் நீக்கி விட்டிருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கையை தட்டி பாடுவோமே. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். சொல்லுங்க. வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்தும். செற்றி வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு
புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாய் ஆண்டவர் மாறினார். நெத்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே உம்முடைய மேன்மையை பாடுவதற்கு எங்கள் உதடுகளை திறந்தரலும் என்று சொல்லுவோம். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நெத்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஒரு முறை கூட தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். அப்படி சொல்லும் ஆண்டவரை பார்த்து, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண்பதற்காக அவளோடு காத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை நாம் உச்சரிப்போமே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். சொல்லுங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம். எல்லா கையில தட்டி சொல்லுவோமே. ஆண்டவரே நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். அல்லேலூயா. இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை சொல்லும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒரு மனுஷனுக்கு பாட்டு எப்போ வரும், அவன் உற்சாகமா இருந்தாதான் வாய் என்ன செய்யும். ஆமா. துக்கத்தில் அவன் நிறைஞ்சிருந்தா வாயே திறக்காது. அதனால நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தில் இருக்கிறதுனால வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அந்த பக்தன் அருமையா சொல்றாரு, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான நான் காத்திருக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தேவ அன்பை விட்டு விலகுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த பக்தன் சொல்றது போல, இந்த உலக பாடுகள், இந்த உலக வேதனைகள், இந்த உலகத்தின் அவமானங்கள் என்னை என்ன செய்துவிடும், அவ்வுலக வாழ்வை காண நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரோடு கூட வாழ்வதை குறித்தே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன், நீர் துணையா இருப்பதினால் நான் என்றும் இளைப்பாறுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் நமக்கு துணையா இருக்கிறார்.
ஒருவேளை நமக்கு குடும்பம் இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், யார் நமக்கு துணையா இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு துணையா இருக்கிறார். அவருடைய துணையை நம்பி இருக்கலாம். ஆகவே தான் பக்தன் சொல்றாரு, உம்முடைய சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாக்கிறது போல, கொடிய விலங்குகளிடமிருந்து, கொடிய பறவைகளிடத்திலிருந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க கோழி தன்னுடைய செட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு செட்டையின் கீழ் அடைக்கலம் கொடுக்கிறது போல, நம்முடைய ஆண்டவரும் கூட அவருடைய சிறகுகளின் நிழலிலே, அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாய் நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே தான் பக்தன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுகிறேன் ஆண்டவரே. அதை குறித்த ஒரு அருமையான பாடல், பாடல் தெரிந்தவங்க பாடுங்க, மற்றவங்க அதை கவனித்து தொடர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். நம்முடைய ஆண்டவர் நல்ல மறைவிடமும் உறைவிடமும் அடைக்கலமும் புகலிடமா இருக்கிறார். அதெல்லாம் வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து பாடும் பொழுது அது மெய்யாகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவ பலனா இருக்கும். அதை கவனிக்கிற மாட்டம் இல்லை, அந்த வார்த்தைகளை பாருங்க. அடுத்தவரை நாங்கள் பாடும் பொழுது சேர்ந்து பாடுவோம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி, பெரியவங்க எல்லாம் அந்த பாடல் இசை கேட்டார் போல. ஆண்டவரே உம்முடைய சிறகுகளை நம்பி வந்திருக்கிறப்பா, உம்முடைய அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறப்பா. சிறகுகளே நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சொல்லுவோ, சிறகுகளே நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுவோ, ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகளை தட்டி சொல்லுவோம், ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. மறுபடியும் ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் ஒரு நாளும் அது நம்மை அணுகாதபடி ஆண்டவர் காக்கிறவர். வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாமலே காக்கிற நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீதான் எங்களுடைய அடைக்கலம், நீதான் எங்களுடைய தாபரம் ஆண்டவரே, எங்களை எதுவும் தீங்கு அணுகாதபடி காப்பவரேன்னு சொல்லுவோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. ஒரு முறை கூட சொல்லுவோம், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே,
நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை. கையில தட்டி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேசிப்பவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. அநேகர் இச்சகம் பேசி ஆமே நமக்கு முன்பதாய் தூற்றி தெரியும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம் அடிந்து போகாதவாறு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். ஆபத்துகளுக்கெல்லாம் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறோர் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்தும். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. கைகளை தட்டி சொல்லுங்க. இச்சகம் பேசிடும் நாவுகள் மத்தியிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. அப்படியே சொல்லுவோம். விடாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றென்றும் காப்பவரே. அதை விடவே ஆராதனை உறைவிடவே உமக்கு ஆராதனை. அழைக்கலமே ஆராதனை புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே எங்களை நேசிக்கிற இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே கூப்பிடுங்கம்மா. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவரட்டும். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அந்த பாடலின் கடைசி வரி சொல்லுது, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. ஹல்லேலூயா. கையசைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த பூமி துரோகங்களால நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் துணை நிற்கிறதுனால இன்னைக்கு நாம் நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அன்பு தெவிட்டாத அன்பு, தெவிட்டாம நேசிக்கிற நம்முடைய நேசர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அவர்தான் ஒவ்வொரு நாளும் ஆமே நம்மை நேசிக்கிறார். ஆகவே தான் பக்தன் சொல்கிறான், என்னை நேசிக்கும் இயேசுவே உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கிற இயேசுவே. ஆண்டவர் தான் நம்மை ஆதரிக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நான் சம்பாத்தியம் பண்ணி அதுல கிடைக்கிறத வச்சுதான் நான் சாப்பிட்றேன்னு இல்லை. ஆண்டவர் அந்த சம்பாத்தியம் பண்றதுக்கு பலனை அவர் தான் தரணும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன வியாதியை கூட அந்த மனுஷனால தாங்க முடியாது. பெரிய வீரம் பேசினாலும், பெரிய அதிகாரம் படைத்தவனா இருந்தாலும், அவனுடைய சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் இருக்குமே, ஆனால் அவனால் நிற்க முடியாது. அநேக நேரங்களில் மார்த்தட்டி கொள்ளலாம். இந்த சம்பாத்தியங்கள், அது வாங்கினது, இங்கே கிடக்கிற சொத்து எல்லாமே நான் தான், என்னுடைய பரம்பரை சொத்துல நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த என்னன்னா, அந்த சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பலனை ஆண்டவர் தராமல் இருப்பான்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை.
அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆகவே தான் பக்தன் சொல்றார், என்னை ஆதரிக்கும் இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நமக்கு துணை நிற்கிறார். அந்த 2வது சன்னத்தை ஒரு முறை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலையில என்னை காப்பவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அமைதியா, யாருக்கும் ஓத்திரம் பண்ணக்கூடாது, யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா நம்முடைய பேர் எங்க இருக்கும்னா உலகம் ஃபுல்லா கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம பேரை தான் ஒவ்வொரு தெருவுலையும் வால் போஸ்ட்ல ஒட்டியிருப்பாங்க. நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இதுதான் கதை. அந்த பக்தன் அழகா சொல்லுகிறார், இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னணியில ஆண்டவர் காக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்மை குறித்து தூஷண வார்த்தைகளை மனுஷர்கள் பேசும்போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், நான் மனுஷன் தானே, பலவீனப்பட்டுருவேன். ஆனாலும் ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த பாடல் 2வது சன்னத்தை உற்சாகத்தோடு கூட பார்த்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைகளை தட்டி பின்னாடி இருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் முன்னிலே என்னை காப்பவரே. ரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணையின்றி காப்பவரே. ஜெபிக்காமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே வாய்களை திறந்து பாடுங்க. ஆராதனை, பாடிக்கொண்டிருப்போம் ஆண்டவரே. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் வார்த்தைகள் சொல்லும் பொழுது இதயம் சீர்படுகிறது. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரிக்கிறபடி நல்ல கையை தட்டி உற்சாகத்தோடு கூட தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கிறேன், உள்ளம் தந்து விட்டேன் என்கிற அருமையான பாடல். இந்த காலை ஆராதனை வேளையில ஆராதனை என்பது வெறும் கொட்டு சத்தமும் அந்த வாத்தியங்களுடைய வீணையும் மட்டும் அல்ல. ஆராதனை என்பது நம்மை ஆண்டவரோடு கூட இணைக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட ஒன்றித்து நாம் இணைகிற ஒரு வேளை. ஆகவே தான் ஆராதனை என்பது நம்மையே ஆண்டவருடைய சமூகத்தில் பலியாய் அர்ப்பணிக்கிற காரியங்கள். நம்ம ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம், லட்சங்களை கொடுக்கலாம், கோடிகளை கொடுக்கலாம். ஆனா நம்மையே அவருடைய கரத்துல கொடுப்பது தான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த பாடலை
அந்த பாடலை சொல்லி, அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். உணர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. உயிருள்ள திருபலியா, உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் போக மாட்டோம் ஆண்டவரே. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் உறுதியாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் உறுதியாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு என்னில் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே. உள்ளத்தின் நினைவுகள் அது எழுதி நிற்போமா? இருக்கிற இடங்களை எழுது. உகந்தனவா ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் உமக்கு உகந்தனவாக இருக்கணுமே ஆண்டவரே. நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. நாவி சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவி சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. மறுபடியுமா? உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உணர்ந்து சொல்லி பாருங்க. உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவி சொற்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னுடைய நாவி சொற்கள் ஆண்டவரே. நாவி சொற்கள் எல்லாம் உரபலதன சந்தலரவா. ஏற்றனவாய் இருப்பதாக. ஒரு முறை கூட சொல்லுவோம். நாவி சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் அப்படியே கண்களை மூடி அந்த இருப்பதாக. வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுவோம். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு என் உள்ளத்தின்
உள்ளத்துல இருக்கிற ஒவ்வொரு நினைவுகளும் உமக்கு ஏற்றனவா இருக்கணுமே ஆண்டவரே. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. நாவின் சொற்கள் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உமக்கு ஏற்றனவாக, உமக்கு பிரியமுள்ளதாக அப்படி சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஏற்றனவா இருப்பதாக. என் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா. ஒவ்வொருவரும் சொல்லணும் இந்த வார்த்தைகளை. என் நாவின் சொற்கள் எல்லாம் உமக்கு ஏற்றனவா இருப்பதாக. சேர்ந்து தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். சொல்லுங்க தகப்பனே, என்னையே உடைய கரத்தில் தந்து விட்டேனப்பா. தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை தருகிறே, உள்ளம் தந்துவிட்டே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஒரு உயிருள்ள திருப்பலியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி வாயில திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை அறிகிற தெய்வமா இருக்கிறா. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தெய்வமா இருக்கிறா. நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது என்பது என்று ஒன்றும் இல்லை. ஒருவேளை மக்கள் மற்றவர்கள் முன்னிலையில நான் ஒரு பக்தி உள்ளவர்களை போல காண்பித்துக் கொண்டாலோ, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் நினைவுகளை பார்க்கிறா, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறா, நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறா. ஆமே, நம்முடைய பாதைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வண்ணமா இப்படி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் அவரோடு கூட பேசும். ஆண்டவரே, என் நாவின் சொற்கள் உமக்கு உகந்தனவா இருக்கட்டும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமக்கு உகந்தனவா இருக்கட்டும். உமக்கு ஏற்றனவா இருக்கட்டும். ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பாரா? ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருக்கு மறைவானது எதுவும் இல்லை. நம்மை கவனிக்கிற ஆண்டவர். ஆமென். நம்முடைய போக்கை வரத்தை கவனிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். ஆமென். அவருக்கு முன்பதாய் வேஷங்கள் செல்லுபடி ஆகாது. சொல்லிருங்க, ஆண்டவரே தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கிறே, உள்ளம் தந்துவிட்டே. ஒரு முறை கூட உயிருள்ள திருபலியா. இந்த உடலை உம்முடைய பீடத்துல படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பீடத்துல இந்த ஆண்டவரே இந்த உடலை வைக்கிறோம். உலக போக்குல நடக்கிற எத்தனையோ பேர் உண்டு. உலகத்தின் உலக போற பாதையில உலக போற போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு.
ஆனா நம்ம சொல்ல போகிற இந்த கால வேளையில அந்த உலக போக்குல நாம் போக விரும்பலப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து. பின்னாடி இருக்கிறவங்க தேவ பிள்ளை அப்படி கண்களை மூடி இருக்கிற நிலைமையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து, உலக போக்குல போக நான் விரும்பல. சொல்லுங்க சின்ன தம்பி, சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாலிபத்தின் இச்சைக்கு பின்பதாய் போக நான் விரும்பல. சொல்லுங்க தம்பி தங்கச்சி, வாயை திறந்து சொல்லுங்க. கண்கள் மூடி இருக்கும் பொழுது யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க. சொல்லுங்க வாயை திறந்து, இந்த உலகம் போற போக்குல அதுக்கு பின்னாடி நான் போக விரும்பல. ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் விரும்பல. ஆமென். உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணுங்கிற நிலைமையில நான் விரும்பலப்பா. ஆண்டவரே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் விரும்பல. ஒரு பக்தியின் வேஷத்தை வெளிப்படுத்த நான் விரும்பல. நான் உம்முடைய பிள்ளை. வாயை திறந்து சொல்லுங்க, நான் உம்முடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர். உம்முடைய ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உம்மால் ஆதரிக்கப்படுகிறவர்கள். சொல்லுங்க வாயை திறந்து, நான் உம்மால் போஷிக்கப்படுகிறவர். என்னுடைய குடும்பம் உம்மால் போஷிக்கப்படுகிறது. உம்மால் விசாரிக்கப்படுகிறவர்கள். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க விரும்பலப்பா. ஆமென். ஆண்டவரே இந்த உலக போக்கிலே நாங்க நடக்க விரும்பலப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் சொல்லணும் அந்த வார்த்தைகளை. ஆண்டவரே இந்த உலகம் விரும்புகிறபடி வாழ விரும்பலப்பா. நான் உங்க பிள்ளையா வாழ விரும்புறேன். சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை அறிக்கை இடும் பொழுது மெய்யாகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் மகிழ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வயதான தாய் தகப்பன்மார் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே இந்த உலகத்தை பிரியப்படுத்துவதற்கு நான் உருவாக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தை பிரியப்படுத்துவதற்கு நான் உருவாக்கப்பட்டவள் அல்ல. ஆண்டவரே ஆமென். உம்முடைய ஆண்டவருடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணினதே உம்மை உயர்த்துவதற்காக, உமக்கு பிரியமாய் வாழ்வதற்காக, உமக்கு உகந்தவனாய் வாழ்வதற்காக. உலக போக்கில் நடப்பதில்லை. சேர்ந்து சொல்லுவீங்களா? ஒத்த வேஷம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நான் விரும்பலப்பா. உலக போக்கில் நடப்பதில்லை. ஆமென். மனம் திறந்து சொல்லுங்கம்மா. மனதை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஏறி பார்க்கிறார். மனம் புதிதாகவே கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறவர். திருச்சித்தம் புரிந்து வாழவே. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் மனம் புதிதாகணும் ஆண்டவரே. என் மனசு புதிதாகணும் ஐயா. ஆமென். கரடு முரடா இருக்கிற என் மனம் புதிதாக வேண்டும். இருள் அடைந்து கிடக்கிற என்னுடைய மனம் புதிதாக வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, என் மனம் புதிதாக வேண்டும். உம்முடைய சித்தம் புரிந்து வாழ வேண்டும். கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம் சேர்ந்து. ஆண்டவரே என் மனம் புதிதாகணும். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. சபையா இணைந்த ஆண்டவரே சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஒரு மனமா சொல்லுங்க. ஆண்டவரே என் மனம் புதிதாகட்டும்ப்பா. தம்பி தங்கச்சி சொல்லுங்க, என் மனசு புதிதாகட்டும் ஆண்டவரே. என் மனசுக்குள் இருக்கிற இருள்கள் விலகட்டும். சொல்லுங்க, என் மனசுக்குள்ள, என் இருதயத்துக்குள் இருக்கிற கடினங்கள் மாறட்டும். அப்படி சொல்லுங்க. என் மனதுக்குள் மறைந்திருக்கிற முறுமுறுப்புகள் மாறட்டும். எனக்குள் மறைந்திருக்கிற கசப்புகள் மாறட்டும். எனக்குள் என் மனதை இருளடைய பண்ணுகிற எல்லா விதமான பிசாசுடைய கிரியைகளும் மாறட்டும். என் இருதயத்தை இருளடைய பண்ணி இருக்கிற அருவருப்புகள் மாறட்டும். கடினமான குணங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் வாயில திறந்த முடியாத வார்த்தைகளை சொல்லுங்க. என் மனசு புதிதாகட்டும்பா. இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய மனதை புதிதாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய மனதை புதிதாக்க தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய மனது எப்போ புதிதாக மாறுகிறதோ ஆமென், அப்பொழுது அந்த தெய்வீக அபிஷேகத்தை நாம் அனுபவிக்க முடியும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் வாயில திறந்து, ஆண்டவரே எங்களுடைய மனது புதிதாகட்டும்பா. எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க, எதையோ யோசிக்காதுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம்,
என் மனது புதிதாகட்டும்ப்பா, எங்க மனது புதிதாகட்டும். சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். இதுவரையிலும் இந்நாள் வரையிலும் ஒருவேளை இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கலாம். இது நாள் வரையிலும் இந்த உலகத்தையே பிரியப்படுத்தி கொண்டிருக்கலாம். மற்றவருக்கு முன்பதாய் நான் ஒரு பக்தி உழவனை போல, பக்தி உழவனை போல காண்பித்துக் கொண்டிருக்கலாம். இப்ப சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். சொல்லுங்க ஒரு முறை கூட. என் மனம் புதிதாக வேண்டும். Thank you Jesus. திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். மனசு புதிதாகும் பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப நம்ம மனசு புதிதாக்கப்படுகிறது, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேக உள்ளங்களை தைரியப்படுத்தும், அநேக உள்ளங்களை சந்தோஷப்படுத்தும். ஆமென். சகையை பார்த்து இயேசு சொன்ன, சகைவே நான் உன் வீட்டில் வரணும்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டா அவருடைய மனது புதிதாக ஆரம்பித்தது. ஆகவே தான் சொன்னா, நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கி இருந்தாலும் அதை நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு. மனசு புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமும் பலப்படுகிறது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி, எப்ப நம்முடைய மனது புதிதாகிறதோ ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள் உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, எவ்வளவு சந்தோஷமானது. இன்னும் அதிகமாய் நேசிக்க. மறுபடியும் சொல்லுவோம். எண்ணங்கள் ஏக்கங்கள், என்னுடைய எண்ணம், என்னுடைய ஏக்கம் உமதாக வேண்டும் ஆண்டவரே. நேசிக்கணும், உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை, இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் உன்னதருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்பா. என் உயிர் இருக்கும் வரை. ஹல்லேலூயா. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடு நிரந்தரமா எங்களுக்குள்ளே. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கிறேன். இந்த காலை ஆராதனை வேளையிலேயே தந்து விட்டே. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறார் என்கிற தெய்வ பிள்ளைகள், என் இருதயம் இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் என் இருதயத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறார், என் மனது புதிதாகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிற தெய்வ பிள்ளைகள் கையை தட்டி நல்ல வாயில திறந்து ஆமென் ஆமென் வாயை திறந்து நல்ல கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை புதிதாக்கி இருக்கிறார். நம்முடைய புதிது ஆமென். நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டிருக்கிறது, எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தரை சந்தோஷத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை புதிதாக்கி இருக்கிறார் கர்த்தர், நம்மை திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ரிபல கரதடல ரதன தியாந்தரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
உரபல ஷகதடரல கலதுடலரபா. ஹalleluya ஹalleluya. அமைதியா நிற்காதுங்க. சபையா இணைந்து ஏகோபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் செய்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஹalleluya. ரிகதடலர கல்வரதனரபா. அப்படி துதித்து கொண்டிருங்க. அமைதியா நிற்காதுங்க. அமைதிக்கு இடம் கொடுக்காதுங்க. ஆமே, கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு மனமாய் சபையாய் இணைந்து கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹalleluya ரகதடலபா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மையை பொழிந்தருளுகிற வேளை இது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற வேளை இது. ஆமே, தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிற வேளை இது. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற வேளை இது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி கிருபை செய்கிற வேளை இது. ஆமென். நன்மை செய்கிற கர்த்தர் உலாவுகிற வேளை இது. ஹalleluya. ஓ ரகதடல ரஷியாதுரு மல்கரதுடர தியபல ஷத்தலரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில சொல்லுங்க, எனக்குள்ளே கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா, கணுக்காளளவு போதாதையா, முழங்காளளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் மிதந்து மகிழணுமே. செய்து சொல்லுவோம், அருமையா. போதகரே, தாகத்தோடு சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க, வாருமையா. பாசத்தோடு கூட. போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, அப்படியே சேர்ந்து சொல்லுவோமா, வற்றாத ஜீவ நதியாக எங்கள் ஜீவ தண்ணீரே. ஆமென். ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, எங்கள் ஜீவ தண்ணீரே. ஓ ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வறுமையா போதகரே, ஓ வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக எங்கள் ஜீவ தண்ணீரே. ஆமென். ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஓ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்த. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஓ பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, ஆமென். செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. நீங்க செல்லும் அவர் செல்லுகிற இடமெல்லாம் செழிப்புதானே. ஜீவ தண்ணீர் செல்லுகிற இடமெல்லாம் ஒவ்வொரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ அப்படியே உணர்ந்த அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை, வற்றாத ஜீவ நதியாக எங்கள் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே.
ஜீவ நதி போகிற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம், அது பாய்கிற இடத்திலெல்லாம் பரிசுத்தம், அது சேருகிற இடத்திலெல்லாம் செழிப்பு, செல்லுகிற இடத்திலெல்லாம் ஆறுதல். ஆமே, கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்கம்மா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும் பொழுது, ஆமென், அவர் இருக்கிற இடத்திலெல்லாம் ஆறுதல், அவர் இருக்கிற இடத்திலெல்லாம் மகிழ்ச்சி. தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அவர் சொல்லுங்க, அவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும். ஆமென். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்திலெல்லாம் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆமே, போகும் இடத்திலெல்லாம் ஆறுதல், அவர் போகிற இடத்திலெல்லாம் பரிசுத்தம். ஆமென். ஆரோக்கியம். அங்கே வியாதிக்கு இடம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள வியாதிகள் அவனை மேற்கொள்ள முடியாது. அந்த மனிதனுக்குள்ள ஆறுதல் உண்டாகிறது, அந்த மனிதனுக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகிறது, அந்த மனிதனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. இந்த காலை ஆராதனை வேளையில் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்தருள விரும்புகிறார். ஓ, என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, இன்று நிரப்பு உந்தன் ஆவியா. சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, எங்களை நிரப்புங்கப்பா. இயேசு தெய்வமே, ஓ, இன்று நிரப்பு. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து, என்னை நிரப்பு இயேசு தெய்வமே, தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி திடவாருமே. சொல்லுவோம், அவர் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பு ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்புகின்ற ஆவியே வாருமே. எங்களை நிரப்பு. வலது கரத்தை உயர்த்தி, முடிந்தவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்று நிரப்பு. ஆகத்தோடு நீங்க யாரா இருந்தாலும் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என்னை நிரப்பும். இந்த வாலிப நாட்கள்ல என்ன நிரப்பும்? இந்த வயோதிப நாட்கள்ல என்ன நிரப்பும்? கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிற என்னை நிரப்போடு கேளுங்க, எங்களை நிரப்புங்க. அந்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தி என்னை நிரப்புங்க. ஓ ரீகா தாடா ரா லா தாரா, உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். துடரா தடல ரபா பாபா பாபா. ஹalleluya. அவர் நம்மை கொண்டு நம்மை நிரப்பும் பொழுது நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமே, கர்த்தர் கிதியோனை நிரப்பினா, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினா. ஆமென். வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை நிரப்பினான். கிதியோனுக்குள் இறங்கினா, அவனை கொண்டு வல்லமையாய் 7 வருடங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த மீதியானியரை முற்றிலுமாய் நிர்மூலமாக்க, ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை பலப்படுத்தினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனையோ வருடங்கள் சில சிறையிருப்புகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாய் ஆமே சில வியாதிகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சில பலகீனங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சில மன சோர்வுகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது. கீழ்ப்படியாமையின் கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கிறது. ஆமே, நம்முடைய குடும்பத்தை வறுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எத்தனையோ வருட கணக்கில் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. எத்தனையோ வருட கணக்கில் பிரிவினைகள், சண்டைகள். இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே அவைகளை மேற்கொள்ள பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
Oh, hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், தம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாக இருக்கிறவர். இதுவரையிலும் இருந்த சிறையிருப்புகள், நம்மை பிடித்திருந்த சிறையிருப்புகள், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நுகங்களை, நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து எரிகிறபடினால கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆவியால் என்னை பலப்படுத்தினீரேன்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தைக்குள்ளாய் வைத்திருந்த மீதியானியரை எளிதாய் மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை பலப்படுத்தினது போல இந்த காலவேளையில கர்த்தரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினா மகிழ்ச்சியோடு கூட ஒருமுறை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலை பொழுதிலோ நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்தை தேடி வரவும், உம்மை ஆராதித்து மகிழவும், பாடல்கள் மூலமாய், ஆராதனைகள் மூலமாய் உம்மை கனப்படுத்தவும் தேவரை தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ருசி பார்க்கிற கிருபையை எங்களுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடர்ந்து நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலமாக இன்னும் நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம்.